கூட்டத்தில் சேர்ந்துட்டார். கெட்ட செயற்கை சகவாசத்திலேயே அவர் இருந்துட்டார். இருந்தாலும் விஷயங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தவர், நிறைய அறிஞர், ஞானி. அவர் உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசம்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு பேர். அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அர்ஜுனன், யுதிஷ்டிரன், தர்மபுத்திரன், எல்லா பஞ்ச பாண்டவாள், திரௌபதி மட்டுமல்லாதைக்கு ஸ்ரீகிருஷ்ணரே அங்கே இருந்துன்னு இருக்கார். முடிவாக உபதேசம் பண்ணி முடித்த ஒட்டுமொத்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்ச உடனே ஸ்ரீகிருஷ்ணர் பீஷ்மருக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார். விஸ்வரூப தரிசனம் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள காமிக்கக்கூடிய ஒரு பெரிய வலிமை. அண்ட சராச்சரங்கள், பூமி, ஆகாசம், பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை மனுஷா, அத்தனை வனங்கள், அத்தனை சமுத்திரங்கள், அத்தனையும்